அல்காரிதம் வந்து கண்டிப்பா இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது. இப்படி டைலர் அக்கா வீடியோ பாக்குறேன் ஏதோ தொடர்பு இருக்குமோ. ஒரு மாசத்துக்கே வந்து 26 லட்சம் வந்து 60 ரூபாயே வந்து 400 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன்ற மாதிரி பெரிய அறிஞர்கள் பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் அதுவே தெரியாம தற்கொலைங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிருக்கானுங்க. மீடியான்ற பேரையே வந்து தூக்கிட்டு ஏதாவது சொல்ற போனா நான் இதுதான் வந்து மீடியா. இந்த ஒரு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி ஃபுல்லா வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கூட ஒரு சில விஷயத்தையும் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ரீலை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் நிறுத்துங்க சார். சார் நான் ஒரு கிரியேட்டர் சார். 22 வயசுல இந்தியா ஃபுல்லா சுத்தி இருக்கேன் சார். என்கிட்ட கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், குவாலிட்டி எல்லாமே இருக்கு சார். ஆனா எனக்கு ரீச்சே கிடைக்க மாட்டேங்குது சார். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்றதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா? என்னது சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஒரு பையன், அங்கேயே நீ தோத்துட்ட. இல்லைன்னா அது ஏதாவது காட்டியாவது நீ வீடியோ போட்டுருக்கலாம். உன்னை ஃபாலோ பண்ணா உன் ஃபாலோவர்ஸ்க்கு காசு கொடுப்பியா? நான் ஏன் கொடுக்கணும்லாம் நீ கேட்கக்கூடாது. கொடுப்பியா மாட்டியா? நோ சார், கொடுக்க மாட்டேன் சார். அட்லீஸ்ட் உன் வீடியோல கெட்ட வார்த்தையாவது பேசி கான்ட்ரவர்சியாவது கிரியேட் பண்ணுவியா? நோ சார், பண்ண மாட்டேன் சார். அட்லீஸ்ட் உன் பர்சனல் விஷயம், சொந்த கதை, சோக கதை நீ பண்றது கேவலமாவே இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதை தைரியமா நீ போஸ்ட் பண்ணுவியா? நோ சார், பண்ண மாட்டேன் சார். அப்பனா நீ ஒரு கிரியேட்டரே இல்லை தம்பி. அல்காரிதம் இந்த மாதிரி போற வழியில நிறைய பேர் நிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வண்டியை நிறுத்திடாத. முக்கியமா இந்த மாதிரி கஷ்டப்படுற பசங்களுக்கு வண்டியை நிறுத்திடாத. லெட்ஸ் கோ. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி வந்து ஒரு ட்ரூவான விஷயம். அந்த அல்காரிதம் வந்து கண்டிப்பா இப்படிதான் வந்து ஒர்க் ஆகுது. ஒரு யூசரை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு யூசர் வந்து இப்போ ஒரு குக்கிங் ரீல் பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் ரிலேட்டடான ரீல் மட்டும்தான் வந்து அவருக்கு வந்து வரும். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் வந்து ஹூக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஹூக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான வீடியோ காமிக்கிறது, இல்லை வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை வந்து காமிக்கிறதுன்ற மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ்க்கு மட்டும் அந்த கண்டென்ட்டுக்கே சம்மந்தம் இல்லை அப்படின்னாலும் அந்த ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 செகண்ட்ஸ்க்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸை வந்து அந்த வீடியோ வந்து பார்க்கணுமா வேணாமான்றதே வந்து முடிவு பண்ணும். இப்போ அந்த 3 செகண்ட்ஸில் வந்து நீங்கள் வேற ஏதாவது ஒரு கண்டென்ட்டை பேசிட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரெயிட்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு அடுத்த ரீலுக்கு வந்து போயிடுவாங்க. இதுவே அந்த 3 செகண்ட்ஸ் வந்து ஒரு அளவுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான வீடியோ வந்து நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ரீலை வந்து 30 செகண்ட்ஸ் வந்து 1 மினிட் வந்து ஃபுல்லாக பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 90% வந்து இருக்குது. இதை வந்து நான் சொல்லலை, இன்ஸ்டாகிராமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு யூசரை பேஸ் பண்ணி தான் அல்காரிதம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்க, இப்படி டைலர் அக்கா வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு டைலர் அக்கா வீடியோ வந்து ரிலேட்டடாக வரும். நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் அவங்கள ஃபாலோவே பண்ணலை அப்படின்னாலும் அவங்க வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம். அந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுற எல்லா அப்டேட்டடான வீடியோ எல்லாமே உங்கள் ஃபீல்டில் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதே மாதிரி ஜிம் அக்கா வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஜிம் அக்கா வீடியோ வந்து உங்கள் இதில் வரும். அதேமாரி இதில் வந்து டைமிங்ஸும் இருக்குது. ஸோ மார்னிங்கில் வந்து நான் இந்தமாரி ஜிம் அக்கா வீடியோ பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு மார்னிங்கில் மட்டும் அந்த வீடியோ வந்து ஷோ ஆகும். மதியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து குக்கிங் வீடியோஸ் பார்ப்பேன் அப்படின்னா மதியம் வந்து அந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபீட் ஆகும். நைட்டு வந்து அந்த மாதிரி நான் என்ன வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ரிலேட்டடான வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் ரிலேட்டடான வீடியோ வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்படின்னா லைக் வந்து இப்போ நைட் டைம் அப்படின்னா அந்த கோஸ்ட் வீடியோஸு இல்லை ஹாரர் கண்டென்ட் அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து ஷோ ஆகும். மார்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு குட் வைப்ஸ் உள்ள கண்டென்ட் எல்லாமே வந்து ஷோ ஆகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக்ஸிமம் எந்த ரீல்ஸில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த ரீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஃபீல்டில் வர நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த அல்காரிதம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து இப்படி தான் ஒர்க் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ ஒரு ரீலை வந்து இப்போ 3 செகண்ட்ஸ் பார்க்குறீங்க, இல்லை வந்து ஒரு ரீலை 30 செகண்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டியூரேஷனை வந்து எடுத்துப்பாங்க, கேல்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ரீலை வந்து இவர் அதிகமான டைம் வந்து பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள இருக்க அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த அல்காரிதம் வந்து எடுத்து வச்சுக்கும். எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ரீல்ஸை வந்து அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டா அடிக்ஷனே வந்து இந்த இடத்துல இருந்து தான் வந்துச்சு. அந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அடிக்ஷன்றதே வந்து இப்போ பெருசாக வந்துருக்கு. திருந்திங்கடா கண்ணு, திருந்திட்டு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சாதனை பண்ணுங்கடா கண்ணு. அல்காரிதம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு யூசரோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகாதே தவிர
மற்றபடி இப்போ நீங்கள் ஒரு யூசரை வந்து ஃபாலோவே பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ கிரிஞ்சாக நிறைய கப்புள்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க வீடியோலாம் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, பட் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களோட ஃபீல்டில் வந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ரிப்போர்ட் அடிக்கிற வரைக்கும் அது வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இதை பாருங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரோரான்னு சொல்லிட்டு இப்போ பலூன் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ட்ரெண்டில் வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து பீப்புள் சப்போர்ட் வந்து கொடுக்க முடியுமோ, அவங்கள வந்து எந்த அளவுக்கு வந்து வச்சு மீம் போட முடியுமோ அந்த அளவுக்கு மீம் போட்டு நீங்களே வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. ஸோ இந்த சப்ஸ்கிரைப்டு மெம்பர்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ கிளிப்ஸ் மாதிரி வந்து போட்டுட்ருக்காங்க போல். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேல்குலேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா 6549 சப்ஸ்கிரைபருக்கு ஒரு ஆளுக்கு சப்ஸ்கிரிப்ஷனோட அந்த ப்ரைஸ் வந்து காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 rupeesன்ற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. இட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே வந்து 26 லட்சம் வந்து அவங்களுக்கு சம்பாதிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து ஃபேக்டா அப்படின்னு வந்து கேட்டால் கண்டிப்பாக வந்து ஃபேக்ட் தான். ஏன்னா இப்போ அந்த ஒரு மெம்பர் வந்து அந்த சேனலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்களே அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 400 rupees வந்து பேமெண்ட் பண்ணிட்டு தான் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த மாதம் அவங்க வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணலாம்னு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே வந்து கிடையாது. ஸோ இந்த 400 ரூபாயுமே வந்து அவங்களுக்கு போகுமா அப்படின்னு வந்து கேட்டால் அது வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 20% ஆஃப் காஸ்ட்டு வந்து யூடியூப்காரங்களே வந்து எடுத்துப்பாங்க. மிச்ச காஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போகும். 80% காஸ்ட் ஆக்சுவலாக போகும். ஸோ இதில் 26 lakh மந்த் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 20லேருந்து 21 lakh வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு போய்டும் எனக்கு தெரிஞ்சு. 6500 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்கான். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு அவ்வளோ முக்கியமாக வந்து போயிடுச்சு. இவனுங்க வந்து இந்த 400 ரூபா சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு 60 ரூபாவே வந்து 400 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன்ற மாதிரி வந்து பில்டப் பண்ணிப்பானுங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு. வாழ்த்துக்கள். சரி போ லைட்டா போறா போறாங்க நல்லா க்ளோஸ் பண்ணுதா சார். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படி என்ன இருக்கும், உள்ள ஏதாவது எக்ஸ்க்ளூசிவான வீடியோ நம்மளுக்காக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து கிடையாது. இதில் காட்டுறத அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக காட்டுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதில் ஒன்றும் நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்காது. என்ன இது? ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டேலண்டடான கிரியேட்டர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. அவங்களுக்கான அந்த டேலண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே காணாமலே வந்து போயிடுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒன்றுமே ஆக்சுவலாக பெருசாக டேலண்ட்டே இல்லாமல் ஜஸ்ட்டு வந்து ஷோ கேஸ் பண்ணுறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷனு வியூவர்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் வாங்குறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பெரிய அறிஞர்கள் பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கள்லாம் களிமண்ணம் வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள இவங்கள வச்சு ஒரு சில பேர் மீம் கிரியேட் பண்ணி அவன்லாம் ட்ரெண்ட் ஆவானுங்க. அதுதான் வந்து நம்மளால பார்க்கவே முடியாது. இங்கே வந்து ஒரிஜினலாக வந்து கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி வந்து அவன் உயிரை கொடுத்து எடிட் பண்ணி அவன் வந்து போடுறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்குலாம் வந்து பெருசாக வந்து ரீச்சே வந்து கிடைக்காது. ஏன்னா இவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அக்கான்ற பேர் வந்து அந்த அக்கான்ற பேருக்கான அந்த மீனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மாற்றி வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு பொண்ணு வந்து ஏதாச்சும் ஒரு ஓப்பனாக ஒரு கண்டென்ட் வந்து பேசுனா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து கொண்டு போயிட்டு அதை வந்து ட்ரெண்ட் ஆக்கிறாங்க. அதை வேற வந்து இன்டர்வியூ எடுத்து இவனுங்க வேற கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ணி விட்டுறானுங்க. இப்போ இந்த கலாட்டா சேனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மோசமான ஒரு சிலதெல்லாம் வந்து இருக்கு. பட் அது எல்லாத்தையும் வந்து நான் ஷோகேஸ் பண்ண முடியாது. பட் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் வந்து ஷோகேஸ் பண்ணுறேன். வீடியோ பார்க்குறல, வீடியோலாம் போடுறீங்களா நீங்கள், அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து என்னென்னா கட்டு பேஸ்ட்டு அதெல்லாம் விட்டுருங்க. இந்த கவுண்டர்லாம் பயங்கரமாக மஜாவாக போடுறாங்களே, யார் போடுறா அது? உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. பலூன் பலூன் நான் தான், வீடியோ நான் தான், எடிட் நான் தான், எல்லாமே நான் தான். இது வரைக்கும் இவரை முறைச்சிட்டு எவனும் உயிரோட போனதா சரித்திரமே இல்லை. சின்ன வயசுல இருந்து டிவி பார்த்து வளர்ந்ததுனால வடிவேல் காமெடி, விவேக் காமெடி, எல்லாரோடைய காமெடியும் கேட்டு கேட்டு வளர்ந்ததுனால எனக்கு மூவி கிளிப்ஸ் இந்த இதுக்கு இது கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஸோ அதை போய் யூடியூப்ல போய் டவுன்லோட் பண்ணி மற்றவங்க என்ன கலாய்ச்சி போடுறதுக்கு நம்மளை கலாய்ச்சி போட்டுக்கலாம்ல, அதனால தான். ஆனால் மேக்ஸிமம் வந்து சப்ஸ்கிரைபர் கூட தான் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்குல்ல எல்லா இடத்துலையும். ஆமா, ஏன்னா வேற ஏதோ யோசிச்சு டாபிக் யோசிச்சு பண்றதுக்கு இவனுங்களை வச்சே நம்ம செருப்பு பிஞ்சு போகும். என்னடா இது, என்னம்மா இது? இதுதான் ஈஸியா போயிடும். இன்ஸ்டாகிராம் போனோமா 4 கமெண்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோமா அதுக்கு ஒரு வீடியோ போட்டோமா முடிஞ்சிச்சு. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேவா, இவங்களோட சப்ஸ்கிரைபரே உங்களுக்கு கேவலமாக தான் ஆக்சுவலாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இவனுங்க போடுற அந்த கமெண்ட்டையும் ஒரு 4 கமெண்ட் எடுத்து அதையே நான் வந்து ஒரு வீடியோவாக வந்து போட்டு போயிடுவேன், எனக்கு வந்து கண்டென்ட்டை வந்து மேக் பண்ணி தான் போகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவே தெரியாமல் தற்கொலைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிருக்கானுங்க. ஓகேவா, இவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக எந்த விதத்தில் வந்து டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இந்த கலாட்டா சேனலில் இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக சோறு திங்கிறியா இந்த பொழப்புக்கு 4 பேர்
ஏன்னா இப்போ டேலண்டட் பர்சன் வச்சுங்களேன், நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு போட்டு வந்து எடுத்து கொடுக்குறேன். ஆக்சுவலாக எவ்வளோ டேலண்டடான பர்சன்ஸ்லாம் வந்து இருக்காங்க. நான் இன்க்ளூடிங் வந்து இப்போ ஃபீமேல் மேல் அப்படின்ற மாதிரி நான் சொல்லலை. போத் ஆர் ஜெண்டர்ஸ்லுமே வந்து பார்த்தீங்கன்னா டேலண்டட் பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. பட் அவங்க எல்லாரையுமே வந்து இக்னோர் பண்ணிட்டு ஒரு டேலண்ட் இல்லாத பர்சன் வந்து எந்த ஒரு இதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அதை வந்து நான் வந்து வெளிப்படையாக வந்து எதையுமே வந்து சொல்ல முடியாது. இந்த மீடியான்ற பேரையே வந்து தூக்கிட்டு அதுக்கு வேற ஏதாவது பேர் அப்படியே ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேலே வேணால் வேறு ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமாக இருக்குது. ஏதாவது சொல்கிறப்போண்டா நான் இதுதான் வந்து மீடியா. நாங்கள் வந்து இப்போ ஒன்றுமே இல்லாத ஆள் தான் நாங்கள் கூப்பிட்டு வந்து என்ன பண்ணி விடுவோம்னா அப்படியே ட்ரெண்ட் ஆக்கி விடுவோம். அவங்கள வந்து நாங்கள் வளர்த்து விடுவோம். டேலண்ட் இருக்கிற பர்சனை வந்து நாங்கள் வளர்த்து விட மாட்டோம். அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த மீடியாவில் இருக்கவனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனே ஒரு சில ராங்கான கொஸ்டின்லாம் வந்து கேட்குறான். அதெல்லாம் மீடியா ரூலில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. இவனே ஒரு ராங்கான கொஸ்டின்லாம் ஸ்கிரிப்டில் எழுதி வச்சுக்கிட்டு அந்த ராங்கான கொஸ்டின்லாம் கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக வந்து ரிப்ளை பண்ணுது. இவரும் கேஷுவலாக அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறதுலாம் கேஷுவலாக கேட்குற மாதிரி வந்து கேட்குறாரு. பட் என்னோட கேள்வி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நீ ஒரு டேலண்ட்ஃபுல்லான ஒரு பர்சனை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நீ இதெல்லாம் வந்து கேட்க மாட்டேற? நீ எப்படி டேலண்ட் ஆன, நீ எப்படி உனக்கு இந்த கண்டென்ட் வந்து நீ கிரியேட் பண்ணுற அப்படின்னு நீ ஏன் கேட்க மாட்டேற? இது வந்து ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பப்ளிசிட்டிக்காக பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு சில விஷயம்லாம் வந்து பார்க்கக்குள்ள. இந்த இன்ஸ்டாகிராமில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடு போட்டு ஸ்கேம் பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது இல்லாமல் யூடியூப்பில் கூட்டின்னு போயிட்டு அங்கே வேறு சப்ஸ்கிரிப்ஷன் போர்டை வச்சு வேறு ஸ்கேம் பண்ணுறானுங்க. இந்த ரீல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைக்கும் கமெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ முக்கியன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு கமெண்ட்னால என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினைப்பாங்க. பட் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ரொமோட் ஆகுறதா இல்லை அந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணுறதான்னு சொல்லிட்டு அந்த அல்காரிதமில் வந்து ஒன்று செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு வீடியோ வந்து 1 M லைக் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ப்ரொமோட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நீ பார்க்குற ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உன் ஃப்ரெண்டு ஃபோன்லேயே வரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த வீடியோ வந்து லைக் வாங்கியிருக்கும், அப்படி இல்லைன்னா கமெண்ட் வாங்கியிருக்கும், அப்படி இல்லைனா அந்த வீடியோ வந்து அதிகமாக வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதிகமாக ஷேர் பண்ணுற வீடியோ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அந்த வீடியோ வந்து ப்ரொமோட் ஆகும். ஸோ இந்த 3 விஷயம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீல்ஸ் ப்ரொமோட் ஆகிறதுக்கு பெரிய காரணமாக இருக்குது. ஏன்னா அந்த ஒவ்வொரு லைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணலாமா வேணாமான்றதை வந்து முடிவு பண்ணும். கமெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் வந்து அவன் ரீல்ஸ் பார்க்குறானோ இல்லையோ அந்த கமெண்டை ஃபஸ்ட்டு மெயினாக வந்து செக் பண்ணிக்கிறானுங்க. ரீல்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு கமெண்டுக்குள்ளே போயிட்டு கமெண்டில் எல்லாம் என்னென்ன பேசியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டை ஒரு பெரிய ஹைலைட்டான விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த கமெண்டை வச்சுலாம் ரீல்ஸ் போடுற ஆள்லாம் வந்து இருக்காங்க. இப்போ இவங்க சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபரை வச்சு வீடியோ போடுறாங்களா, அந்த மாதிரி கமெண்டை வச்சு ரீல்ஸ் போடுற ஆள்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா வர நிறுத்துற அவனை. அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான வியூஸு ஃபாலோவர்ஸ் அந்த மாதிரி வந்து கிடச்சிருக்கு. இதே அல்காரிதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸ்லேயுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு அல்காரிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக்ஸ் மூலியமாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட் ஆகுது, கமெண்ட் மூலியமாகவும் வந்து ப்ரொமோட் ஆகுது. இப்போ யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கின்னு வச்சிங்கன்னா அதில் லைக்கு டிஸ்லைக் ஓகேவா ரெண்டுமே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் அந்த அல்காரிதம் வந்து ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து லைக் மட்டும்தான் இருக்குது, டிஸ்லைக்குன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கிடையாது. அந்த வீடியோ நம்ம பிடிக்கல அப்படின்னா நம்ம தள்ளி தான் விட முடியுமோ தவிர அந்த வீடியோ வந்து நம்ம டிஸ்லைக் பண்ண முடியாது. ஓகேங்களா? யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக்கும் இருக்கும் டிஸ்லைக்கும் இருக்கும். நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு 4 பேருக்கு வந்து போய் சேரும். நீங்கள் டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து யூடியூப்காரன் ப்ரொமோட் பண்ண மாட்டான், ஸ்டாப் பண்ணுறோம், மற்றவங்க ரெக்கமெண்டுக்கும் சென்ட் பண்ண மாட்டான். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். ஏதேதோ பேசுறியாண்ணா. இப்போ வந்து இந்த யூடியூப் காரனே இன்ஸ்டாகிராம் காரனே என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து ரீல்ஸை வந்து அதிகமாக போடுங்க, ஈஸியாக வந்து ட்ரெண்ட் ஆகிடலான்ற மாதிரி அவனுங்களே வந்து ப்ரொமோட் பண்ணுறானுங்க. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே வந்து போடுறானுங்க யூடியூப்ல. அதேமாரி நிறைய ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யூடியூப் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தி வீடியோ அதிகமாக போடுறது இல்லை, வெறும் ஷார்ட்ஸாக வந்து போட்டு தள்ளுறானுங்க அவனுங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு லென்த்தி வீடியோ வந்து ஒரு 5 minutes இருக்குது அந்த வீடியோ அப்படின்னு அதை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து எண்ட் டு எண்டு சொல்லியிருப்பான் எல்லாத்தையுமே. பட் அதை வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு டைம் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 30 seconds அவன் ஷார்ட்ஸாக சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பான். அது வந்து பார்த்தா அதுக்கு இந்த வீடியோ லென்த்தி வீடியோ விட அந்த ஷார்ட்ஸுக்கு வந்து அதிகமாக வியூஸ் வந்துருக்கும். அதேமாரி அவன் ரீல்ஸ் போடுறான் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸோட அந்த ஹைலைட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து போடுறதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வியூவர்ஸோட அட்ராக்ஷன் வந்து அங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நீங்களே அந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பெரிய பெரிய ஆள்லாம் போய் யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருக்கும், பட் அவங்களோட வியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கு முக்கிய காரணமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸும் ரீல்ஸ் தான். இவன் வந்து ஒரு 1/2 hour வீடியோ இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான் பார்ப்பான் அந்த வீடியோ ஃபுல்லாக. இதுவே அவன் ரீல்ஸ் பார்க்குறான் அப்படின்னா அவனோட பிரெயின் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிடும். ஆக்சுவலாக
இப்படி தலை நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு சின்ன விஷயம் ஃபுல்லா முடியுது இல்ல. ஸோ அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயமே வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி வந்து ஒரு ஃபீலை கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவன் ரீல்ஸே 3 மணி நேரத்துக்கு கூட பார்ப்பான். ஆனா ஒரு வீடியோ வந்து ஃபுல்லா வந்து 20 மினிட்ஸ் கூட பார்க்க மாட்டான். என்னத்த சொல்றதுன்னே தெரியலடா கண்ணு டே. ஸோ இதுதான் வந்து அவனுக்குள்ள ஒரு மென்டாலிட்டியை வந்து அந்த அல்காரிதம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமோட அல்காரிதமும் சரி, யூடியூபோட அல்காரிதமும் சரி, முழுக்க உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து மட்டும்தான் அவங்க ரீல்ஸை வந்து ஃபீட் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ரேண்டமாக ஏதோ ஒரு ரீல்ஸை வந்து கொடுக்கறது இல்லை. அவங்களே ரேண்டமாகவும் கொடுப்பாங்க. அந்த ரேண்டமாக ஒரு ரீல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து நியூவஸ்ட் அப்லோடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீல்டில் கொடுத்து அந்த ஒரு ரீலை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக வந்து இன்ஸ்டாகிராம் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா புதுசான கிரியேட்டர்ஸ்லாம் வந்து உங்கள் ஃபீல்டில் வந்து வருவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்ன வீடியோஸ் ரிலேட்டடாக பார்க்குறீங்களோ அந்த வீடியோஸ் தான் மேக்ஸிமம் வந்து 80% to 90% வரும். மிச்ச 10% தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்ரிலேட்டடான ரீல்ஸ்லாம் வந்து வரும். இந்த வீடியோ வந்து நான் முழுக்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஒரு சில விஷயங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அழுத்துனா நீ போட்ட பிளான் தமிழ்நாடு பூரா ஃபார்வர்ட் ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.